ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் இவங்கெல்லாம் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்போ நம்ம ஹீரோயினும் விதியோட அரேஞ்ச்மெண்ட்டை சீக்கிரமாகவே முடிக்கணும்னு ஹீரோவை பார்த்து சொன்னவன் அடுத்த கார்டை அவனுக்கு தான் எடுத்து கொடுக்குறா. எனக்கு எந்த விஷயம் இல்லை, நான் குடிக்கிறேன்னு குடிக்க, அதெல்லாம் இல்லை, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்ட்டு. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணுங்கிற ஆசை இருக்கான்னு மெங் கேட்க டேங் அப்படியே ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை ஆல்ரெடி இருந்தாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லும்போது யாருதுன்னு ஹீரோயின் கேட்க இவனே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை, ஒரு கொஸ்டின் மட்டும் தானே கேட்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கடை எடுத்து டியானுக்கு கொடுக்குறாங்க. ஃபியூச்சர்ல என் வேலையில நல்லா தைரியமா இருக்கணும்னு சொன்னவன் அப்படியே காதலையும் தைரியமா இருக்கணுங்க. உடனே ஹீரோயின், டியான் நீ இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், எதுல தைரியமா இருக்கணும்? எக்ஸாம்பிளுக்கு மெங் கிட்ட எப்படி தைரியமா இருக்கிறது, அவளை எப்படி தைரியத்தோட அடையிறதுன்னு ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோயின் சேர்ந்து கலாச்சிக்கிட்டு இருக்கேன். உடனே மெங்கோ, டியான் உனக்காக நீ தைரியமா இருந்தா போதும், உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த கார்டு அவகிட்டதான் எடுத்து கொடுக்குறாங்களா. நான் ஆல்ரெடி ரொம்ப நல்லா தான் இருக்கேன், எனக்கான வேலை இருக்கு, நான் லவ் பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க. அட உங்க எல்லாரையும் சேர்ந்துதான் சொல்றேன். உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே நம்ம ஒருத்தரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு 0.00478 தான். இவ்வளோ குட்டி சான்ஸ்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்கோம். இதெல்லாம் விதி அல்லவான் இருக்க. இங்க ஹீரோவும் ஹீரோயின் தான் லுக்ஸை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ மிங் நீயும் போய் பாட்டு பாடிட்டியான்னு சொல்ல, ஏன் ஆமா ஹைஸ்கூல்லாம் நீ ரொம்ப அழகா பாடுவலன்னு சொல்லிட்டு அவளை ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுட்டாங்க. இப்ப அவளும் அழகா பாட ஆரம்பிக்க ரொம்ப நல்லாவே பாடுறா. எல்லாம் டியானுக்காக தான். நீ ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிற, என்னோட பேச மாட்டேங்கிற, என் மனசுக்குள்ள இருக்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குது, எப்போ நான் உன் பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பாட இங்க ஐயாக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்போ ஒருத்தர் இவ பாடுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு டியான் கிட்ட கேட்க, இல்ல என்னோட ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்றான். உங்க ஃப்ரெண்டுக்கு சிங்கர் ஆகிற எல்லா திறமையும் இருக்கு, இது என்னோட கார்டு, மறக்காம அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்கன்ட்டு கிளம்புறாரு. கொடுத்துட்டு இவர் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், என்ன கொடுத்துட்டு போனாருன்னு ஹீரோயின் கேட்க, மியூசிக் ப்ரொடியூசர்னு சொன்னாரு, மெங் கிட்ட கொடுக்குறதாமா, ஃபேக்கா தான் இருக்குன்னு சொல்ல, இது அவ கெரியரோட டேர்னிங் பாயிண்ட்லன்னு சொல்லிட்டு, இல்ல இது ஃபேக்லாம் கிடையாது, கண்டிப்பா அவட்ட நீ கொடுக்கலாம், கவலைப்படாதங்கிறா. இப்ப ஹீரோவை பார்க்க அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப டியான் கிட்ட, மிஸ்டர் கோ சீக்கிரமா எழுந்திருக்கணும், வேலைக்கு போகணும், லேட் ஆகுது, நாங்க போயிட்டு வரோம், மெங் கிட்டே சொல்லிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப இவளும் பாடி முடிச்சுட்டு வர அந்த கார்டை காட்டுறான். மியூசிக் ப்ரொடியூசரா ஃபேக்கா இருக்குன்னு சொல்ல அவனுக்கு சிரிப்பு தான் வருது. நானும் இதையே தான் சொன்னேன், ஹோ அதான் கண்டிப்பா இதை நம்பி போலான்னு சொன்னாங்க. அவ சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நாளைக்கு என்னோட ஸ்கூலுக்கு வரையான்னு கூப்பிட, எதுக்குன்னு கேக்குறான். எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க. சரி வரேன்ட்டான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னால வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, முன்னாடி உங்க கிட்ட சொல்லாததுக்கு காரணம் இதுல கொஞ்சம் பர்சனலும் இருந்ததால என்னால சொல்ல முடியல, பெருசா எடுத்துக்க மாட்டீங்களன்னு கேட்கும்போது, நான் என்னோட ஓன் மோட்டிவ்காக தான் இதை பண்ணுங்கிறான். என்னதுன்னு கேட்கும்போது, உன்னோட கவலையை போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், இப்போ என்னால சில விஷயங்களுக்காக எல்லா வழியிலயும் போலாம், நான் ஒர்க்கை தான்ப்பா சொன்னேன்ட்டு இருக்கான். இப்போ ஹீரோவோட பாசம் 63 பாயிண்ட்னு சொல்ல வந்தது 66% ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப எதுக்காக சிரிக்கிறேன்னு ஹீரோ கேட்க, இல்ல ஒரு குட்டி சீக்ரெட்டை தெரிஞ்சதாலங்கிறா. என்ன சீக்ரெட்னு கேட்கும்போது, அதான் சீக்ரெட் ஆச்சேன்ட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் மெங்கோ டியானும் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னு தெரியல, அடிக்கடி இங்க வர தோணுது, பாஸ்ட் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க போது எதெல்லாம் நினைக்கிறேன்னு கேக்குறான். நிறைய மெமரிஸ். டியான் நீ காலேஜ்ல இருக்கும்போது உன்னை பார்க்க வந்த ஞாபகம் இருக்கான்னு கேக்குறா. இருக்குன்னு சொல்லும் போது, நான் ஏன் உன்னை பார்க்க வந்தேன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறா. என்ன மன்னிச்சிட்டு மெங்னு இவன் சொல்லும் போது, நீ எதுக்காக சாரி கேட்குற, நான் தான் சாரி கேட்கணும், அந்த டைம்ல உங்க அப்பாவுக்கு வேற அப்படி ஆயிடுச்சு, அப்ப நான் தான் இம்மெச்சூரா நடந்துக்கிட்டு கோவத்துல பல மாசம் உன்னை இக்னோர் வேற பண்ணிட்டு இருந்தேன், பட் அப்போதைக்கு நான் உன் கூட தானே இருந்திருக்கணும், அதுக்கப்புறமா எனக்கு புரிய வந்ததுன்னு இவ சொல்ல வர, உன் தப்பு எதுவும் இல்ல, அந்த டைம்ல நம்மளும் ரொம்ப சின்ன பசங்களா இருந்தோம், ஹோவாவோ ஜூனும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்கன்னு நம்ம அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு இருந்தோம், பட் வருஷங்கள் போக போக எல்லாம் மாறிடுச்சு பாத்தியாங்க, நான் இன்னும் மாறவே இல்லைங்கிறா. அவனால அதுக்கு எந்த பதிலும் சொல்லவே முடியல. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட வெளியே வந்திருப்பாங்க போல. எதுக்காக இவ்வளவு முன்னாடியே பார்க் பண்ணிட்டீங்கன்னு அவ கேட்கும்போது, சும்மா அப்படியே வாக் பண்ணலான்னு தான், சில நேரங்கள்ல இப்படி நடந்தோம்னா மைண்டுமே நல்லா ரிலாக்ஸ் ஆகும்னு ஹீரோ சொல்ல, எனக்குமே வாக் பண்றது ரொம்ப பிடிக்கும், என்ன அதுக்கு கூட நேரம் இல்லாம போயிடுச்சுங்கிறா. அப்போ இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடக்கலாமான்னு ஹீரோ கேட்க, கண்டிப்பான்னு சொல்லிக்கிட்டு, இது என்ன சேரா சீசா வந்துட்டு போய் உட்கார்றா. அந்த ஓரத்துல ஹீரோ உட்கார சொல்ல, ரெண்டு பேரோட வெயிட்டும் சேமா இருக்கிறதால அது நேரா நிக்குது. என்னது சேம் வெயிட்டா, ஐயோ நான் இவ்வளவு வெயிட் போட்டேனா, பாருங்க நீங்க ஓரத்துல நல்லாவே உட்காரல, போங்க அப்பதான் நான் மேல போவேன்னு சொல்ல, அவன் ஓரத்துல உட்கார்ந்ததும் மேல போறா, பட் பேலன்ஸ் பண்ண முடியாம அப்படியே ஹீரோ மேல வந்து விழுந்துட்டா. ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. டக்குன்னு நான் இதை வேணும்னு பண்ணல சாரின்னு ஹீரோயின் கேட்க, இல்ல பரவாயில்லன்ட்டு இருக்கான். இனி நீங்க தான் மேல போகணும்னு இவ சொல்றாளா, நீ தானே என்ன கீழே போக சொன்னு ஹீரோ கேட்க, ஆமா இப்ப நான் கீழே போகணுங்கிறா. சரி ஓகே நான் சொன்னதும் எப்படியோ அதை பிடிச்சி இதை பிடிச்சி அங்க போயிட்டா. பட் ஹீரோ ஒரு இன்ச்சு கூட மேல வரல.
அதுக்கு நீ இறங்கிடலாம் இல்லையா நீ சொல்ல. பக்கத்துல வந்து இதையே முன்னாடியே சொல்லன்னு கேக்குறா. உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் நீ சொல்ல. நீங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு இறங்கிட்டா. நாளைக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டரை பாக்குறதுக்காக போறேன், நீயும் வரையான்னு ஹீரோ கூப்பிடும் போது வரேன் 2 பேர் மட்டுமான்னு கேக்குறா. ஆமான்னு சொல்ல. அப்புறம் உங்க பிஏ ஜாயின் பண்ணலையாமான்னு கேக்குறா. டாக்டர் வேயோட நீ நல்லா க்ளோஸ், ஸோ அவனை விட உனக்கு எல்லாமே தெரியும்லன்னு கேட்கும்போது உண்மைதான், அவனை விட எனக்கு தெரியும், ஒர்க் விஷயம் இல்ல, சரி ஓகேன்ட்டு சாப்பிட்றதுக்கு என் வீட்டுக்கு போறேன்ட்டு போனா ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டா வீட்டுக்கு தாங்கிறான். என்னோட வீட்டுக்கான்னு கேட்க ஆமாங்கிறான். அப்புறம் என்ன கையில நிறைய பொருளை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தாச்சு. வேகத்துல ஓடி வந்த தங்கச்சி பிரேக்கப் போட்டு பாக்குறா. என்னோட கொலிக்னு சொல்லும் போது அவனும் ஹாய் சொல்றானா. தங்கச்சியும் சுத்தி பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லதா இருக்காருன்னு இருக்கா. அப்போ அப்பா மீனையெல்லாம் சும்மா பறக்க விட்டு எடுத்துட்டு இருக்க பதட்டத்திலேயே ஹலோ ஹலோன்னு இருக்காங்க. கட் பண்ணா எல்லாரும் ஒன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. ஒரு நிமிஷம் ஹுவானு ஹீரோக்கு பக்கத்துல சீட்டை போட்டு கொடுத்துட்டு இருக்கா தங்கச்சி. இப்ப அப்பா அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நீயும் லிட்டோல தான் வேலை பாக்குறியாப்பா, என்ன பொசிஷன் கேட்கும்போது மேனேஜர் சூப்பர்வைசர்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தங்கச்சி கோமிங்கிற பேர் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே, அந்த மேகசின்லங்க அதெல்லாம் நீ பார்த்ததே கிடையாதுன்னு ஹீரோயின் ஆஃப் பண்ணி விட்டுட்டா. மேனேஜருக்கு நல்ல ஃபியூச்சர் உண்டுன்னு அப்பா இன்னும் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பா போதும் நானே இன்னும் சாப்பிடலன்னு ஹீரோயின் சொல்ல. நீ டெய்லியும் தானே வந்துட்டு இருக்க, கோ எப்பா தானே வராரு, இருங்க நான் போய் ரைஸ் எடுத்துட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன்னு நீட்னா பவுலையே மாத்திக்கிட்டாங்க. நானும் தான் அப்பா சாப்பிடலன்னு தங்கச்சி சொன்னா அடிச்சு போடுவ பாத்துக்கன்னு அவளுக்கு ஒரு பீஸ், இத்தனை பீஸ் கொடுத்த ஹீரோக்கும் ஒரு பீஸ் கொடுத்துட்டு இருக்கா. இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம பேசுங்க பேசுங்கன்னு சொன்னா பேச மாட்டானா. வாங்க நம்ம கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு 4 பேர் உட்காந்தாச்சு. தங்கச்சி வின் பண்ணதும் பின்னாடி அப்பா வின் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும் போது நீங்க வேணும்னே தானே அவங்களுக்கு அந்த டைல்ஸ் எல்லாம் கொடுத்து வின் பண்ண வச்சு சந்தோஷப்படுத்தினீங்கன்னு கேட்கும்போது ஃபன்னுக்காக விளையாடும் போது வின் பண்றது முக்கியம் இல்லையேங்கிறான். உங்களுக்கு இது விளையாட தெரியும் நான் நினைச்சு கூட பாக்கலங்க, சின்ன வயசுல இவனுக்கு பாட்டி சொல்லி கொடுத்தது, அதுக்கப்புறம் இப்பதான் அதை தொடரானாமா. சரி எங்க குக்கிங் எப்படி உங்க அளவுக்கு இருந்துதான்னு கேட்க உண்மையை சொல்லணும்னா எங்களை விட உங்க ஃபேமிலியோட டேஸ்ட் தான் பெட்டருங்கிறான். அதுல எந்த டிஷ் வின் பண்ணுமாமான்னு கேட்கும்போது இல்ல உனக்கு அழகான குடும்பம் இருக்கு, வீட்டுல இருக்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்ல. நானுமே முதல்ல இங்க வந்தப்போ அவங்கள பாக்குறதுக்கு கூட வரல, பட் இப்பதான் எனக்கே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு சொல்லும் போது நீ என்ன மீன் பண்றன்னு புரியலேன்னு ஹீரோ கேக்குறான். குழந்தையா வந்தப்பதான் அப்படின்னு சொல்லி பிளேட்டை மாத்தி விட்டான். அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த கேம் எப்படி விளையாடணும்னு எனக்கு சொல்லி கொடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம் நீ கேட்கும்போது கண்டிப்பா சொல்லித்தரேன், பட் ஃபீஸை எடுத்துப்பேன் இருக்கான். ஏன் சம்பள காசுலாம் பார்த்தா இல்லையா நீ சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப தேங்க்யூ, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்ல நானும் தான் இருக்கா. சரி ஓகேன்ட்டு போகும்போது தங்கச்சிக்கு ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா கேட்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப ஹீரோவோட பாசம் 68% ஆயிடுச்சு. அப்போ சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவேன்லன்னு சந்தோஷப்பட்டவன் ஒரு செகண்ட் வருத்தப்படுறா. அப்புறம் இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி நார்மல் ஆகிட்டா. இப்ப வீட்டுக்கு வந்து நாளைக்கு போக போற இடத்துல எங்கெங்கெல்லாம் போய் அவனை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்கான். என்னடி வேலைக்கு போய் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஓ கோமிங் அண்ணாவோட போறதுக்கா அப்படிங்கிற மாதிரி இவ கலாச்சிட்டு இருக்கான். ஒழுங்கா சின்ன புள்ளத்தனமா நடந்துக்கோங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும் போது ஜூன் ஒன்ன மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். பட் அவனை பார்த்தாலே கொஞ்சம் சரியில்லை, அதனால ஓடி வந்துட்டேன்னு சொல்லும் போது அவன் மாதிரி ஆளை கண்டா முதல் ஓடுறதா நல்ல விஷயம், இனிமேல் வந்தானாலும் முதல் என்கிட்ட வந்துடுங்கிறா. அப்போ தங்கச்சியும் ஹுவா கோமிங் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன், அவரோட சேர்ந்தா கண்டிப்பா நீ சந்தோஷமா தான் இருப்பேன்னு சொல்ல நல்ல விஷயத்த சொல்லியிருக்க, கண்டிப்பா பண்றேன் இருக்கா இவன். இப்போ அடுத்த நாள் பிரசன்டேஷன் மீட்டிங்னு வேலை படு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஹீரோயின் இப்பவே டயர்ட் ஆகிட்டா. அடுத்து எங்க போறோம்னு கேட்க நம்ம கிட்ட இந்த ஊர்ல என்ஜாய் பண்றதுக்கு 48 மணி நேரம் இருக்குன்னு சொல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு இவ கேக்குறா. வேலை கொஞ்சம் சீக்கிரமா முடியாதுன்னு சொல்லி 2 நாளைக்கு தான் பிசினஸ் ட்ரிப்பை போட்டிருக்கான். ஸோ சீக்கிரமா முடிச்சதால என்ஜாய் பண்ணும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அழகான இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்து பார்த்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. கடை ஃபுல்லுமே பூவா நிறைஞ்சிருக்கு, ஏன்னா அது பூக்கடை. இதை நாங்க ரொம்ப ஹெல்த்தியோட வளர்க்கறதால நீங்க இதை வாங்கிட்டு போய் வளர்த்தீங்கன்னா உங்க லவ் மாதிரியே அதுவும் ஸ்ட்ராங்கா வளரும்னு சொல்ல. இல்ல நாங்க ஜஸ்ட் நம்ம ஹீரோயின் சொல்ல வரதுக்குள்ள நாங்க கப்பல்ஸ் இல்லைன்னா பூவா ஒன்னா பிளான் பண்ணக்கூடாதான்னு கேட்கிறான். அப்படியெல்லாம் இல்ல, நெக்ஸ்ட் டைம் கப்பலா வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கிடைக்கும்னு சொல்ல நாங்க கப்பல் தான் ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டா. இப்ப கட் பண்ணா இத்தனை அழகழகான பூ இருக்கும்போது எதுக்காக சன்ஃபிளவர் சூஸ் பண்ணீங்க, மத்த கப்பல்ஸ் எல்லாரும் ரோஸ் தான் சூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல அவளையே பார்த்துட்டு இருக்கானா. இல்ல ரோஸ் இன்னும் அழகா இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன் இருக்கா. சன்ஃபிளவர் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணுன்னு சொல்லிட்டு எழுந்து போகும்போது என்னமோப்பான்னு சொல்லிட்டு அந்த விதைய உள்ள போட்டுட்டு இருக்கா. திரும்பி வந்து அவளை ரசிச்சு பார்த்தவன் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கடையோட பேரே ஃபர்கெட் மீ. இப்போ அடுத்த இடத்துக்கு 2 பேர் தானே ஓடி வந்தாலும்
உடலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 பேர் இந்த இடத்துக்கு ஒன்னா வந்தா கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருப்பாங்கன்னு சொன்னாங்களே, நீ பேசிக்கிட்டு இருக்க. என்னம்மா என்ன சொல்றேன்னு ஹீரோ கேக்குறா. இல்ல இந்த இடம் பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது, பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வரலாங்கிற ஹீரோ. நெக்ஸ்ட் டைம்லாம் இல்ல, இது போல ட்ரிப்புக்கு வரதெல்லாம் ஈஸி நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறா. அதை விட இந்த மரத்தை பாரு, யாருமே இதை பார்க்காம தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா அது எத்தனை காலமா இங்க வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல. அப்ப இந்த மரத்தை பாக்கிறதுக்கு மட்டும் தான் வந்தமான்னு கேக்குறா. இதுவும் டிஃப்ரெண்டா தானே இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ட்ரீஸை மறுபடியும் உன்னால பார்க்கவே முடியாதுங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க போங்கன்ட்டு. சரி என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுங்கன்னு முதல்ல இவ உட்காந்து போட்டோ எடுத்துக்கிறான். ரெண்டாவது அவன் உட்காந்து போட்டோ எடுக்கும் போது அவளுக்கு கேப் விட்டுதான் உட்கார்றான். மேபி 2 போட்டோவையும் ஒன்னு சேர்த்துருவான் போல. இப்ப அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி போட்டோஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அந்த இடமும் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு. இப்ப மறுபடியும் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு, நீங்க சொன்ன மாதிரியே இந்த இடம் ரொம்ப அழகா தான் இருக்கு, ஆனா உள்ள இதை விட சூப்பரா இருக்கும். நல்லா பிளான் பண்ணாம விட்டதால தான் மிஸ் பண்ணிட்டோன்னு இருக்கேன். டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு இவ்ளோ ஃபோக்கஸ் பண்ற நீ வழியில இருக்கக்கூடிய அழகான வியூஸை கூட மிஸ் பண்ணிடுறேங்க. நீங்க எப்போ எமோஷனலா ஸ்டேபிளா இருப்பீங்களான்னு கேக்குறா. நான் ஸ்டேபிள் கிடையாது. நீ எப்பவுமே அவசரப்படுற. ஒரு பிளேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு, டாஸ்கை முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு அவசரம் தான். நிஜமாவே நான் அவ்வளோ அவசரப்படுறேன்னு கேட்கும்போது, சில டைமை வேஸ்ட் பண்றது கூட நல்லா ஜாலியா தான் இருக்குங்கிற ஹீரோ. நல்ல பாயிண்ட் தான் சொல்லிருக்கீங்க, வேஸ்ட் பண்ணலாம். பட் டைம் வேஸ்ட் பண்றதை விட வாங்க போய் ஃபிஷிங் பண்ணலாங்கிற. போனாலும் ஒன்னத்தையும் பிடிக்க மாட்டேன், இங்கே உட்காரலான்னு ஹீரோ சொல்ல. ரிசல்ட் முக்கியம் இல்ல, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணும் நீங்க தானே சொன்னீங்க. ஃபிஷிங் பண்றது நல்லா தான் இருக்கும், பெரிய மீனா பிடிக்கலான்ட்டு போயிட்டு இருக்கா. ஹீரோக்கு தான் தனினா பயமாச்சே, 10 அடி தள்ளி நிக்க. அடடே இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு பயம் இல்ல, பட் இது ஜஸ்ட் லேக் தான், இடுப்பு வர ஆளதான் இருக்கும், இதுக்கெல்லாம் பயப்படாதீங்கன்னு கூப்பிட. மேல அமைதியாக தெரியும், உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா. அப்படியே நீங்க மான்ஸ்டரா இருக்க போதுன்னு பேசிட்டு இருக்கும் போதே ஏதோ மாட்டுது. அதை பிடிச்சிட்டு வந்து காட்ட வர்றதுக்குள்ளே இவனுக்கு பயம். பார்த்தா ஒரு குட்டி மீன் தான். இதுக்கு போய் பயப்படுறீங்களேன்னு கேட்கும்போது, நான் தான் ஓவர் திங்க் பண்ணிட்ட போல. குட்டி மீன் தானே விட்டுருங்கிறா. இல்ல இந்த குட்டி மீனை விட்டா பெரிய மீன்ட்டெல்லாம் சொல்லி அலர்ட் பண்ணி விட்டுரும். அப்புறம் நம்ம இன்னைக்கு வெறும் கையோட தான் போகணும். சோ பெரிய மீனை பிடிக்கிற வரைக்கும் இதை நம்ம விடவே கூடாது. நிஜமா பெரிய மீனை பிடிப்போமான்னு ஹீரோ கேட்க, கண்டிப்பா பிடிப்போம். அப்படி பிடிச்சிட்டா உங்களுக்கு பெரிய விருந்து வாங்கி தரேன்ட்டு 2 பேரும் உட்காந்தாச்சு. அவதான் தூண்டில் போட்டுட்டு இருக்கா. ஒண்ணுமே கிடைக்கல போல. ரொம்ப நேரம் ஆகி அவ தூங்கவே ஆரம்பிச்சிட, கரெக்டா ஹீரோ முன்னாடி வந்து உட்கார. அவளும் மேல அப்படியே சாஞ்சுக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரம் புள்ள தூங்கிட்டா போல. இப்பதான் லைட்டா கண்ணு திறந்து பார்த்தவன், கண்ணுக்கு ரெஸ்ட் தான் விட்டனே தவிர நான் தூங்கலாம் இல்லைங்க. தெரியுங்கிற ஹீரோ. கொரட்டை விட்டனான்னு கேட்க, கண்ணுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது எப்படி கொரட்டை விட முடியும்னு ஹீரோ கேட்கிறான். அதுவும் கரெக்ட் தான். இன்னும் ஒரு மீன் கூட கிடைக்கலையான்னு கேட்கும்போது, ஒரு 2-3 டைம் அது அசைஞ்சதுங்கிறா. அசைஞ்சா மீன் அதை கடிக்குதுன்னு அர்த்தம். உடனே தூக்கி இருக்கணுமா இல்லையான்னு கேட்க, அப்ப நீ தூங்கிட்டு இருந்தங்கிற ஹீரோ. இப்படியே உட்காந்துட்டு இருந்து என்ன பண்றது, ஒரு மீன் கூட கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமான இடத்துக்கு போகணுமோ, இருந்தாலும் ஏன் இப்படி கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. அட பரவாயில்லமான்னு ஹீரோ சொல்றதுக்குள்ளேயே இங்கே உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்கா. பார்த்தா இவ்வளவு பெரிய நெட்டை தூக்கிட்டு வந்துட்டு, இதுல எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சுங்கும் போது கரெக்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. ஹீரோ பார்த்து பிடிக்கலன்னா அவ்வளவுதான். நல்ல வேலை நான் உன்னை பிடிச்சங்க, தேங்க்யூ அப்படியே பிடிங்கன்ட்டு அந்த மீனை கொண்டு வந்து டப்பால போட்டுட்டு இருக்கா. இப்போ புரிஞ்சிருப்பீங்களே, இந்த லேக்கு பார்த்தாலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு. டைம் வேஸ்ட் பண்றதும் நல்லதா இருக்கும், ஆனா அதை விட இது போல ஏதாவது பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்களா, டின்னருக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். ரெசார்ட் குக்க வச்சு இதை குக் பண்ணிடுவோங்க. நம்மளே இதை குக் பண்ணிடலான்ட்டு நைட்டு போல ஹீரோ தான் குக் பண்ணி தரான். உங்களுக்கு குக் பண்ண தெரியும்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு இவ சொன்னா. அதை விட நிறையவே என்னால பண்ண முடியுங்கிறான். எது போலன்னு கேட்க, அது போக போக தெரிஞ்சுப்பேன். லாஸ்ட் டைம் நீங்க குக் பண்ணும்போதே தோணுச்சு அடிக்கடி குக் பண்ணுவீங்கன்னு. உங்களை மாதிரி ஒரு ரிச்சான பையன் எதுக்காக டெய்லியும் நீங்களே குக் பண்ணணும்னு கேட்க, சின்ன வயசா இருக்கும் போதே அப்பா அம்மா ரொம்ப பிஸியா இருந்ததால நானே அதை கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஊத்தி கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னவ, குக் பண்ண தெரிஞ்ச பையன் நிஜமாவே ஹேண்ட்ஸம் தான் இருக்கா. அப்போ ஹீரோவோட பிஏ மெசேஜ் பண்ணி, எல்லாமே ரெடி, ஐட்டம் 6:30க்குள்ள வந்துடும், போனை மட்டும் பக்கத்துலயே வச்சுக்கோங்கன்னு சொல்றான். இப்ப ஹீரோயினும் நம்ம எடுத்த போட்டோவெல்லாம் எப்ப பாக்குறதுன்னு கேட்க, திரும்ப போய் கம்ப்யூட்டர்ல போட்டு பாக்கலாங்கிறான். அப்ப அவளுக்கு கொசு கடிச்சிருச்சு. இரு நான் ஒரு ட்ரிக்க சொல்லித்தரேன், என் தாத்தா இப்படி பண்ணா அரிப்பு போயிடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அது மேல இப்படி பிரஸ் பண்ணி கேட்டா இன்னும் அரிக்குதுங்கிறா. இன்னும் கொஞ்சம் பிரஸ் பண்ணீங்கன்னா அரிக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அவனும் அதை பண்ணிட்டு இருக்கான். இப்ப டக்குன்னு நிமிரும் போது பக்கத்துல இருக்காங்களா, அப்படியே பாத்துக்கிட்டவங்க, சரி ஓகே எனக்கு அரிக்கலன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமே சொரிஞ்சிட்டு இருக்கா. சரி வா நம்ம போட்டோஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்து லேப்ல ட்ரை பண்ணிட்டு இருக்க. என்னது இவ்வளோ ஸ்லோவா ஏறிட்டு இருக்குங்கிறா. சரி ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஹீரோ கிட்ட கேட்க, சில கம்பெனிஸ்ல போன்லயே பேசிக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம், இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸோட போனை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, 90ஸ்ல இதை கேட்கறதுக்கு ஓகே, 2025ல இருக்கவங்க இதை கேட்டா கண்டிப்பா சிரிப்பாங்கன்னு சொல்ல, நான் சும்மா ஆன்லைன்ல தேடி பார்த்தேன், நீ என்னமோ 2025 பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசுறேங்க, டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கல, அந்த டைம்ல இன்னுமே அட்வான்ஸா இருக்கும்னு ஒரு கெஸ் தாங்கிறா.
அப்போ ஹீரோக்கு பிஏ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. எல்லாமே பக்கத்துல வந்துடுச்சு, வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ பிஏ ஃபைல் அனுப்பியிருக்கான், நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஐயா டெக்கரேஷன்லாம் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ண போறாரு போல. பொட்டி பொட்டியா பூவா வந்து இறங்குது. எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. கடமைக்கேன்னு பலூன் எல்லாம் ஊதிக்கிட்டு இருக்கேன். உள்ள ஹீரோயினை காட்டுறாங்க. ஒரு வழியா போட்டோஸ்லாம் காப்பி ஆகி முடிச்சதும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 2 போட்டோவை தொடர்ந்து அழுத்தும் போது ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. அட இதைத்தான் பண்ண ட்ரை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அந்த 2 போட்டோவையும் மேட்ச் பண்ணா சேர்ந்து எடுத்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதுக்கு என்கிட்ட கேட்டிருந்தாவே நம்ம ஒன்னா எடுத்துருக்கலாம் இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கும் போது பேஜரை எடுத்து செக் பண்றா. இது என்ன 69லயே ஸ்டக் ஆயிடுச்சு. அப்போ 100 ரீச் பண்ணதும் நான் திரும்ப போயிடுவேனா, இனிமேல அவரை பார்க்க முடியாதோன்னு சொல்லிட்டு முகம்லாம் வாடிடுச்சு. இங்க வெளியே ஹீரோ பிஏவை திட்டிக்கிட்டே அழகா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கான். அதுல குப்பை எடுக்கிற வண்டி வந்ததும் ஏதோ ஒரு பேக்கை ஹீரோ தான் வச்சிருப்பான் போல, அது அவனுக்கு தெரியாம தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ அது என்னோடதுன்னு பார்த்து ஓடி போய் வாங்கிட்டு வரும்போது போனவருக்கானுமே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இருக்கா. அசிஸ்டண்ட்டும் கால் பண்ணி 7:30க்குள்ள பண்ணலன்னா மிஸ் பண்ணிடுவீங்கிற மாதிரி ஏதோ அரேஞ்ச்மெண்ட் போல. இப்போ ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி கூப்பிடுறான். இதை நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கவும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டா. அவ பக்கத்துல வந்து நிக்கும் போது இவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாரா, எதுக்காக இப்பவே பண்ணணும், அந்த சிஸ்டம் கூட எந்த அலாட்டும் பண்ணலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அவன் கைய பிடிச்சு ஹுவான்னு பேச வரதுக்குள்ள கரண்ட் கட் ஆகி போயிடுச்சு. ஸோ இவ உடனே இன்னைக்கு நைட் ஷூட்டிங் ஸ்டார் வருதுல, என்னோட சேர்ந்து பார்க்கணுங்கிறதுக்காக தானே லைட் எல்லாம் கூட ஆஃப் பண்ணிருக்கீங்க. ஐயோ ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குன்னு இருக்கா. ஆமாமா லைட்லாம் இல்லாதப்போ இன்னும் அது நல்லா தெரியும்ட்டு அவ போட்ட பிட்டவே இவனும் சமாளிச்சுட்டு இருக்கான். இப்படி போச்சேன்னு ஃபீல் பண்ணும்போது அழகா ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருமாமா. ரொம்ப அழகா இருக்கு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. இதாண்டா சரியான நேரம்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி மறுபடியும் ஹுவான்னு சொல்லும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு இன்னொருத்தன் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். சாரி ஹுவா, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், இப்படி எல்லாமே போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணேன். பரவாயில்ல, எப்பவுமே பெர்ஃபெக்ஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்காது. அந்த நிலாவை பாருங்களே, அது ஃபுல்லானதும் அப்படியே குறைய தொடங்கிடும். ஸோ எப்பவுமே பெர்ஃபெக்ட் மூமெண்ட்டை எதிர்பார்க்க கூடாது. ஸோ ப்ரெசண்ட்டை அன்போடு ஏற்றுக்கணும். நம்ம இருக்க ஒவ்வொரு மூமெண்ட்டுமே பெஸ்டான மூமெண்ட் தான். நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்கல்ல கூமிங்னு கேட்க கண்டிப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளோட கையை பிடிச்சி ஹூ வாங்கும்போது கால் வருது. கட் பண்ணிட்டு ஆக்சுவலின்னு சொல்ல வரும்போது மறுபடியும் கால் வருது. பரவாயில்ல பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டா. கூப்பிட்டது பிஏ தான். என்ன பாஸ் எல்லாம் நல்லா போச்சா, கூப்பிட்ட விஷயத்த சொல்லுடாங்கிறான். உங்களை மீட் பண்றதுக்காக பாரிஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காரு, இன்னைக்கு நைட்டே நீங்க திரும்ப வரணும்னு சொல்லி கூப்பிடுறான். சரி விட பாத்துக்கிறேன்ட்டு 2 பேரும் கிளம்பியாச்சு. 2 பேருக்கும் ஹக்வர்டா இருக்கு, என்ன பேசுறதுனே தெரியல. இந்தாங்க சாக்லேட்னு கையில கொடுக்கும்போது கீழே விழுந்துச்சு. சரி இந்தாங்கன்னு ஊட்டி விட வந்தவன் இல்ல வேணான்னு இவ வாய்க்குள்ளேயே போட்டுக்கிட்டான். அடுத்து எஃப்எம் கேட்கலாமேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணா. என்னால அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணவே முடியல. ஏதாவது பண்ணிட்டே இருக்குங்க. உங்களால ப்ரப்போஸே பண்ண முடியலனா எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. இருந்தாலும் லவ்க்கு தைரியம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போடுறாங்க, ஆஃப் பண்ணி விட்டுட்டான். ஆக்சுவலின்னு ஹீரோ ஏதோ சொல்ல வர எனக்கு தூக்கம் வருதுப்பான்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டா. இப்போ அவளோட வீட்டுக்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு நல்லா ரெஸ்டடு, நாளைக்கு லேட்டாவே வான்னு சொல்ல நீங்களும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போறா. மனசு கேட்கல. திரும்பி பார்க்கும்போது ஹீரோ இல்ல. ஸோ அவ உள்ள போக இங்க ஹீரோ ஏதோ சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் ஏதோ கேன்லாம் வாங்கியிருக்கா, இது என்னன்னு தெரியல. பட் இதை யூஸ் பண்ணவே முடியாம போயிடுச்சேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள நம்ம ஹீரோயின் கொடுத்த ஒரு பாட்டில் கூட இருக்கு. சரியான டைம் வரும்போது இதை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்திருப்பா. இப்போ அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது விதி காதலையும் உன்னையும் என்னோட கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா. இங்க ஹீரோனுக்கு பேஜர்ல இருந்து ஹார்ட் ரேட் கொஞ்சம் கொஞ்சமா எச்சாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட இவளுக்கு ஒன்னும் புரியல. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஓடோடி வந்திருக்கான். அவ பக்கத்துல வந்து எனக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், பட் நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது காட் டிஸ்போஸ் பண்ணிடுச்சு. என்னோட ஏர் கேன் எல்லாத்தையும் கிளீனிங் லேடி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த எல்இடி லைட்டும் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்படிலாம் நடக்கிறதால இன்னைக்கு இது சரியான மூமெண்ட் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இந்த இடமா இருந்தா என்ன, நிலவுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்றேன் ஹுவா, நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணவன் அப்படியே அவளை பிடிச்சி கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணவன் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு உள்ள ஓடி வந்துட்டான். 69 இருந்த பாசம் 72 ஆயிடுச்சு டக்குன்னு. ஸோ இவ்வளோ சீக்கிரம் அது ரைஸ் ஆகுதுன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கான நாளும் கம்மியாயிடும். இனிமேல் அவரை மறுபடியும் என்னால் பார்க்கவே முடியாதுலன்னு இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் எனக்கு முடியல, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கேன். காய்ச்சல் கூட அடிக்கலன்னு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் இல்லை, இது நிஜமாவே சரியாகாத காய்ச்சல்ட்டு கூமிங் அதிக வேலை கொடுத்துருவாரோன்னு இவ கேட்கவும் அவர் பேச்சு எடுக்கக்கூடாதுன்ட்டு என்னடி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்குறான். இதை நான் முன்னாடியே ரெடி பண்ண காமிக், நீ தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷனே. கதையோட ஃபீமேல் லீட்காக இன்னொரு சோல் வருது. உன்னோட அட்வைஸ் படியே ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கு. அவளும் அவளோட ட்ரூ லவ்வும் ஒன்று சேர்ந்து
எல்லாத்தையும் அவர்கிட்ட கன்ஃபஸ் பண்ண போறா. அதுக்குள்ளயா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு கேட்க 2 பேருக்கும் எல்லாத்துலயும் பொருத்தம் இருக்கு. ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சிருக்காங்க. சோ ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழ்றதா நல்லா இருக்குங்க. அப்போ எண்டிங் எப்படி இருக்குன்னு கேக்குறா. அந்த ஹீரோயின் ஹீரோவோட ஒன்னா வாழ்றதுக்காக கடைசி வரைக்கும் இந்த உலகத்திலே தங்கிடுவான்னு சொல்ல, அவளோட உலகத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கரியர்னு எல்லாத்தையும் விட்டெல்லாம் இங்க வந்திருக்கா. ஒரு பையனை பிடிச்சு போயிருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டு இந்த உலகத்திலே வாழ்றானா அது ரொம்ப கிரேசியான முடிவு இல்லையாங்க. ஹுவா, இது நான் எழுதின ஸ்டோரி அவ்வளோதாங்கிறா. சரி அந்த மியூசிக் டைரக்டர் சொன்ன காம்படிஷன்ல கலந்துக்க போறதானு கேட்க, அதுல கலந்துக்கிற அளவுக்கு என்கிட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறா. மேங் உன்னால முடியும், என்ன நம்பு, கண்டிப்பா கலந்துக்கணும், இது உன் வாழ்க்கைக்கே ரொம்ப முக்கியங்க. இப்படி என்னோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றியே, என்னையும் டியானையும் பத்தி கொஞ்சம் சொல்லுன்னு கேட்க, அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு எப்ப பார்த்தாலும் அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோன் கேட்கும்போது, அதான் எனக்கும் தெரியல. அவன் முன்னாடி எத்தனை ஹிண்ட்டை கொடுத்தாலும் அந்த மரமட்டிக்கு புரியவே மாட்டேங்குது. அதே அவன் என் முன்னாடி வந்து பேசினா போதும், வானம் ஃபுல்லா பட்டாம்பூச்சியா பறக்க ஆரம்பிச்சிடும். நீ தான் அவனோட சேர இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்க, அவன் என்னமோ எடுத்து வைக்கிறது குட்டி ஸ்டெப் தான், இது ஒருத்தர் நினைக்கிறியான்னு கேட்கும்போது, அவனை நான் 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் என்னோட ஃபீலிங்ஸை துளி கூட புரிஞ்சுக்கலனா இத்தனை வருஷம் நான் தாங்கி பிடிச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அவனோட சின்சியாரிட்டி எனக்கு புரியுது, அதே நேரம் தயங்குறான், அவ்வளவுதாங்க. அப்புறம் எப்படி ஒண்ணு சேர்றது, ஏன் சேர முடியாதுன்னு இவ கேட்க, ஸ்பாய்லர்ஸை சொல்றதுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு இவளுக்கு, இன்னும் இருந்தாலும் இவகிட்ட இதை சொல்லிதாகணும்னு சொல்லிட்டு, நீ அவனோட சேர்ந்து ரொம்ப நல்லா சந்தோஷமா கண்டிப்பா வாழுவ, ஆனா கடைசியில டியூட்டியில இருக்கும்போது அவன் இறந்து போயிடுவான், அப்படி ஆனாலுமே அவனோட சேரணும்னு தான் நினைப்பியான்னு கேட்க, இதுதான் நடக்க போகுதுன்னாலும் சரி, கொஞ்ச நாள் ஆனாலும் அவனோட சேர்ந்து வாழதான் ஆசைப்படுவாங்கிறா. ஸ்பாய்லர் சொல்லக்கூடாது, உனக்கு இன்னும் இருக்கிறது ஒரே சான்ஸ் தான், 5 டைம்க்கு மேல பண்ணா சிஸ்டம் ட்ரிகர் ஆயிடும்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணி விட்டுருச்சு. என்னால அவனோட சின்சியாரிட்டியை ஃபீல் பண்ண முடியுது, பட் கொஞ்சம் தயங்குறான்னு சொல்ல, மிங் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போறேங்கிறா. அதே நேரம் ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்ல மீட்டிங் போயிட்டு இருக்க, சீக்கிரமாவே இவங்களோட புது ப்ராஜெக்டை லான்ச் பண்ண போறாங்கன்னு ஹீரோ மீட்டிங்கை முடிக்க உடனே ஹீரோன் எழுந்து ஓடிட்டா. ஆக மொத்தம் ஹீரோவை அவாய்ட் தான் பண்ணிட்டு இருப்பா போல. இப்போ ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணியாச்சு, வாங்குறவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தானே விற்க முடியும். ஸோ நம்ம ஹீரோயினும் அதில் உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல, எனக்கு டே அண்ட் நைட் பேக் கொடுங்கன்னு சொல்லிட்டு மெதுவா கேட்குறாங்க. இவ பேக் பண்ணும்போது கொஞ்சம் தெரியாத மாதிரி வேற கொடுக்க சொல்றாங்க. சரின்னு பேக் பண்ணவ, பீரியட்ஸுங்கிறது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள், இது உங்களோட பாடி ஹெல்த்தியா இருக்குன்னு தான் காட்டுதே தவிர வெக்கப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்லி அனுப்புறா. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ஆனா அவன் பக்கத்துல வந்து நிக்க, மிஸ்டர் கோ, ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தீங்களான்னு கேக்குறா. இல்ல, என் வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு வந்தங்கிறான். இன்னைக்கு சேல் ரொம்ப நல்லாவே போயிருக்கு, சோ நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல, சரி டின்னர் ஒன்னா போலாமான்னு கேக்குறான். இல்ல இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணுங்க, பரவாயில்ல நான் வெயிட் பண்றேங்கிறான். வேற ஆளை கூட போட்டுடலாங்க. இல்ல வேணாம், யாரையும் நம்ப கூடாது, நம்மளே ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு மேலையும் கீழேயும் ஒரே பொருளை தான் வச்சுக்கிட்டு இருக்கா. இதுல வேற எதுவும் இல்லைன்னா கிளம்புங்க, நான் கொஞ்சம் வேலையை பார்க்கணுங்க. ஹீரோவும் சரின்ட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரே சோகம். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.